பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இந்த திவாலிய ஃபேமஸ் ஸ்டார் டூரிசமோட துபாயில கோலாகலமா கொண்டாடுங்க. திவாலி ஆஃபர் வெறும் 24,999 மட்டுமே. இப்பவே ஃபேமஸ் ஸ்டார் டூரிசம் கான்டாக்ட் பண்ணி உங்க சீட்ஸை புக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு வீடியோ பார்க்க போறோம். அதாவது டிஎம்கேல இருக்கக்கூடிய உடன்பிறப்புகளுடைய ரியல் விசஸ் ரீல். அதாவது ரியல்னா மக்களை பொறுத்த வரைக்கும் இந்த திமுக ஆட்சி எப்படி இருக்கு, ஆனா ரீலா திமுக சார்புல என்னென்ன மாதிரியான உருட்டுக்களை கொடுக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அந்த வகையில மோகனா, உங்ககிட்ட முதல் கேள்வி, திமுகவை பொறுத்த அளவுல ஸ்டாலினிசம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அந்த ஸ்டாலினிசம்னா என்னன்னு தெரியுமா? ஸ்டாலினிசம் அப்படின்னா சர்வாதிகாரம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் மக்கள் கேட்கணும், அதை மீறி நடக்கவே கூடாது. அதே மாதிரி ஊடகங்களும் சரி, காவல் அதிகாரிகளும் சரி, அவங்க என்ன சொல்றாங்களோ அதை தான் கேட்கணும், அவங்களுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, எந்த ஒரு ஊடகமுமே திமுக எதிராக எந்த ஒரு விஷயமே போடுறது இல்ல. அதாவது திமுக ஏதாவது தவறு செஞ்சுட்டாங்க அப்படின்னா எந்த ஒரு ஊடகத்திலயுமே வர்றதில்ல. அதை கூட எடுத்துக்கலாம். புதிய தலைமுறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு இல்லையா, தாவேகாவோட இந்த பிரச்சார பயணத்துல என்ன தப்பு நடந்திருக்கு அப்படின்றத கொஞ்சமா வீடியோவா ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ரிலீஸ் பண்ண காரணத்தினால அந்த சேனலே முடக்கிட்டாங்களாம். அந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், இந்த காவல்துறை அவங்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, தூய்மை பணியாளர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கொடூரம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அந்த ஒரு இன்சிடென்ட் நடக்க கூடாது அப்படின்றதுக்காக ரிப்பன் மீட்டிங்ல 500க்கும் மேற்பட்ட காவல் அதிகாரிகளை நிக்க வச்சிருந்தாங்கல்ல, இதுக்கு பேர் தான் ஸ்டாலினிசம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நீ ரியலா இப்படி சொல்ற, ஆனா ரியலா அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் என்ன சொல்றாரு தெரியுமா? என்ன சொல்றாரு? ஆடுற மாட்டை ஆடி கறந்து பாடுற மாட்டை பாடி கறந்து அரசாங்கத்தின் திட்டம் என்கின்ற பாலை இல்லாதோர் இல்லங்களில் சரியாக முறையாக சேர்க்கின்ற நிர்வாகத்தின் பெயர் ஸ்டாலினிசம். சரி, இவருடைய கணக்குன்னு வந்தா கூட இந்த திட்டங்கள் எல்லாம் சரியா நடக்குதான்னு கேட்டா ஒரு பெரிய கேள்விக்குறியா தான் இருக்கு. இந்த என்னமோ ஒண்ணு பண்ணாங்களே, உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எந்த அளவுக்கு போச்சுன்னு பார்த்தல. வைகை ஆத்துல பேப்பரை மிதக்க விட்டதா இருக்கட்டும், வயசானவங்க போய் கேட்டப்போ அவங்களை காவல்துறையினர் தாக்குனதா இருக்கட்டும், பல விஷயங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கு. இதுல பத்தாக்குறைக்கு தேர்தல் வருதுங்கிற ஒரே காரணத்துக்காக எக்கச்சக்கமான திட்டங்கள், அன்புக்கரங்களுங்கிறாங்க, தாயுமானவன் திட்டமுங்கிறாங்க, இல்லம் தேடி அந்த ரேஷன் பொருட்களுக்கு ஒரு திட்டமுங்கிறாங்க, எக்கச்சக்கமான அறிவிப்புகள் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனா இதெல்லாம் செயல்படுதாங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. சரி, ரெண்டாவதுன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோயேன், இப்போ கடைசியா முதல்வர் ட்வீட் போட்ட வரைக்கும் கூட அவர் குறிப்பிட்டிருந்த விஷயம் என்ன? நீட்டை திணிக்கணும், நீட்டை நாம எதிர்க்கிறோம், நீட்டை எடுத்துக்க மாட்டேங்கிறோம்ன்ற ஒரு காரணத்துக்காக கல்வி நிதியை மத்திய அரசு தராம இருக்கே அப்படின்ற ஒரு விஷயத்த ஒரு குற்றம் சாட்டியிருக்காரு. சோ ஆரம்பிச்ச காலத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த நீட்டை அவர் விடுற ஐடியாவே கிடையாது. இத பத்தி ஒரு ரியலா நீ என்ன நினைக்கிற? ரியலா என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, திமுக இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளும் சரி, ஒரு அமைச்சர்களுமே சரி, நீட்டை நாங்க ஒழிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க. எல்லாருமே இந்த நீட்டுக்கான ரகசியம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் செய்றாங்க. ஆனா அதை ஒழிக்க முடியுமா முடியாதா அப்படின்றத வெளிப்படையா சொல்லவும் இல்ல. மாணவர்களே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, நீட் இப்போதைக்கு ஒழியாது போல இருக்கு, நம்ம படிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுலயும் அதிமுக ஆட்சியில இருக்கும் போது என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இந்த நீட் அப்படின்ற ஒரு விஷயம் கஷ்டமா தெரியக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக 7.5% இடஒதுக்கீட்டுல மாணவர்கள் படிக்கிற மாதிரியான ஒரு சுலபமான மெத்தடை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்காங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு ரியலான விஷயம். கரெக்ட் தான். இந்த நீட்டை விளக்க முடியாது அப்படிங்கறது நீயும் சொல்லிட்ட, நீ மட்டும் கிடையாது, முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்லி இருக்காரு. நாங்க கொடுத்த வாக்குறுதிகளை, நீட் விளக்கு போன்ற வாக்குறுதிகளை இப்போதைக்கு எங்களால் நிறைவேற்ற முடியல. நாங்க மறுக்கலையே, நல்லா கவனிங்க, இப்போதைக்கு நிறைவேற்ற முடியல. அப்புறம் என்ன இதுக்கு தீர்மானம் போட்டீங்க? நீட்ல இருந்து தற்காலிகமா விலக்களிக்க முடியலன்னு முதல்வர் அவர்கள் ஒத்துக்கிட்டாரு. அத ரொம்ப பெருமையாவும் சொல்லியிருக்காரு, நாங்க ஒண்ணும் மறுக்கலையே அப்படின்னு. ஆனா இதே திமுக கூட்டம் தான் இந்த நீட்டுங்கிற ஒரே வார்த்தையை வச்சு மக்களையும் மாணவர்களையும் எந்த அளவுக்கு ஏமாத்த முடியும்ன்ற ஒரு பெரிய டெக்னிக்கே எடுத்துக்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னு வச்சுக்கோயேன், துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் அவர்களா இருக்கட்டும், அனிதான்ற ஒரு சகோதரி இறந்து போனாங்க இல்லையா, அந்த ஒரு பெயரை வச்சு எவ்வளவு தூரம் பிரச்சாரம் பண்ண முடியுமோ, எவ்வளவு தூரம் மக்களை ஏமாத்த முடியுமோ எல்லா செயல்களையும் செஞ்சாரு. அவரு மட்டும் கிடையாது, பல ஊப்பிக்களும் இந்த வேலையை தான் செஞ்சாங்க. அந்த வீடியோ கொஞ்சம் நீயே பாரு. மீண்டும் நான் தெரிவிக்க விரும்புகிறேன், விரைவில் தமிழ்நாட்டில திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி உதயமான உடனே இந்த நீட் தேர்வை சட்டப்படி ரத்து செய்கிற முயற்சிகளை நாங்கள் முழுமையாக ஈடுபடுவோம், அதில் வெற்றி காண்போம் என்பதை நான் உறுதியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம். பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. அனிதால ஆரம்பிச்சுமா இந்த 3 வருஷத்துல மட்டும் அனிதா
சுபஸ்ரீ, பிரதீபா, மோனிஷா, கோவை சுபஸ்ரீ, ரீத்துஸ்ரீ, வைசியா, ஏஞ்சலினா, கீர்த்தனா, தனலட்சுமி, ஆதித்யா, மோதிலால், ஜோதிஸ்ரீ, விக்னேஷ். 14 குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா? நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், தலைவர் அறிவிச்சிட்டாங்க. இப்ப சொல்லுங்க மோகனா, உங்களுடைய கருத்து என்ன? அதாவது துணை முதலமைச்சரா இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இவ்வளவு இடங்கள்ல நீட்டே வராது, நீட்டை நாங்க கண்டிப்பா ரத்து பண்ணிடுவோம்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை தான் மாணவர்களுக்கு கொடுத்திருக்காருன்னு நம்ம கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஏன்னா நீட் ரத்து செய்ய முடியாதுன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஃபால்ஸ் ஹோப்பை கொடுக்குறாருன்னா இந்த ரீலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேற என்ன, தமிழ்நாட்டு மக்களையும் மாணவர்களையும் ஏமாத்தி அங்க ஒரு அரசியல் ஆதாயத்தை தேடிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டை திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. ஆனா மக்களும் இதை நம்பிட்டு சரி ஒழிச்சிடுவாங்க, முடிஞ்சிடும், நம்ம பிள்ளைங்களை வந்து டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டுட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்க நினைச்சாதான் கொஞ்சம் பரிதாபமா இருக்கு. ஆமா, இந்த கரூர் ஸ்டாம்பேட் நடந்தப்ப கூட இந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலை வச்சு யாரும் அரசியல் பண்ணாதீங்க அப்படின்னு முதல்வர் சொன்னாரு. ஆனா நீட்ல இறந்து போன இந்த மாணவ மாணவிகளினுடைய பேரை வச்சு மட்டுமே எக்கச்சக்கமான அரசியலை இந்த திமுக அரசு பண்ணியிருக்கு. அது ஏன் வெளியவே வரலன்னு தான் தெரியல. சரி, இதையெல்லாம் கூட விட திமுக இஸ் ஈக்குவல் டு குடும்ப அரசியல், இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மைதான். ஆனா நம்ம கேட்டா வந்து அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு. இவ்வளவு ஏன் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருப்பாரு, அவர் குடும்பத்துல இருந்து யாரும் அரசியலுக்கு வரமாட்டோம்னு சொல்லியிருப்பாரு. அப்புறம் உதயநிதி அவர்களை கொண்டு வந்தாங்க. உதயநிதி அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி இல்லைன்னு சொன்னாங்க, பதவியை கொடுத்தாங்க. அமைச்சர் பதவி இல்லைன்னு சொன்னாங்க, இப்ப துணை முதலமைச்சர் பதவியை கொடுத்துட்டாங்க. இந்த அளவுக்கு இருக்குல்ல. சோ இத பத்தி ரியலா நீ என்ன நினைக்கிற? குடும்ப அரசியலா, வாரிசு அரசியல், குடும்ப அரசியல் சொல்றதெல்லாம் என்னால கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. இப்போ திமுக பொறுத்தவரை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா, யாருக்கு தகுதி இருக்கோ அவங்களுக்கு பதவி கொடுக்கறாங்க. எல்லாருக்குமே பதவி கொடுத்திருக்காங்கல்ல, அமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க, திமுக நிர்வாகியா இருக்கிறதுக்கான பதவி கொடுத்திருக்காங்க, துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு பதவி இருக்கு, அவங்களுடைய தகுதிக்கு ஏத்த மாதிரி பதவி கொடுத்திருக்காங்க. குடும்ப அரசியல் அப்படின்னு சொல்றதும் வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்றதும் நான் ஏத்துக்க மாட்டேன். அடேங்கப்பா, அதாவது இப்ப உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தகுதி இருக்கிறதுனால மட்டும்தான் அவருக்கு இந்த பதவி கொடுக்கப்பட்டுச்சுன்னு சொல்றீங்களா? ஆமா, இப்ப நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு, எவ்வளவோ சீனியர்ஸ் இருக்காங்க திமுகல வந்து 50-60 வருட காலங்களாக உழைச்சு திமுக கட்சிக்குன்னு தன்னை வந்து அர்ப்பணிச்சுக்கிட்டு நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஒத்துக்க வைக்க முடியுமா? தகுதி இருக்கனால மட்டும் தானே அவங்க ஒத்துப்பாங்க. அவங்களெல்லாம் ஒத்துக்க வைக்க முடியுமான்னு கேள்வி கேக்குறீங்களே, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? வாழ்க உதயநிதி ஸ்டாலின், வருங்காலம் எங்கள் உதயநிதி. வாழ்க உதயம். வளர்க தமிழ்நாட்டின் இளந்தலைவர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். வருங்கால தமிழகம் உதயநிதி வாழ்க. வாழ்க உதயநிதி. வாழ்க இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்கள் எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின். வாழ்க எங்களின் எதிர்காலம் சின்னவர். மூச்சுக்கு 300 வாட்டி உதயண்ணா வாழ்க உதயண்ணா வாழ்கன்னு சொல்றாங்களே, இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது அவர்தான் அடுத்த தலைமுறை, அடுத்த ராஜா அவர்தான் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து அவரை ஏத்துக்கிறாங்க அப்படி எடுத்துக்கலாம். நல்லா மழுப்புறீங்க. இப்பதான் கரெக்டான ஊப்பியா வேலை பாக்குறீங்க. சரி, இருந்தாலும் இத கூட ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். திமுகவினுடைய சேவகர்கள் அப்படின்னு ஒரு சிலர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வேற ஒரு பேரும் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோயே. கேட்டா வந்து திமுக கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்றாங்க. அத பத்தி நீ என்ன நினைக்கிற? கொத்தடிமைகளா? கொத்தடிமைகள்லாம் சொல்லக்கூடாது. திமுகல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகிகளும் அவங்களுடைய உயிரை கொடுத்து பணைய வச்சு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா. திமுக கட்சி தான் எங்களுடைய உயிர் மூச்சு. இதுலயும் பல பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, கருணாநிதி அவர்களுக்காக நான் வேலை பார்க்கிறேன், ஸ்டாலின் அவர்களுக்காக நான் திமுக கட்சியில இருக்கிறேன், உதயநிதி அவர்களுக்காக நான் திமுக கட்சியில இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனிப்பட்ட நபர்களுடைய விசுவாசிகளா தான் இருக்காங்களே தவிர கொத்தடிமைகள்னு நீங்க சொல்லக்கூடாது. நான் ஏத்துக்கவே மாட்டேன். நீங்க கொத்தடிமைகள்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க, ஆனா ஒருத்தர் வாலண்டியரா வாக்குமூலம் கொடுக்கிறாரே. ஆகவே எங்களுடைய நோக்கமும் எங்களுடைய விருப்பமும் எங்களுடைய குறிக்கோளும் கலைஞர் குடும்பம் தான் இந்த நாட்டை ஆள வேண்டும், கலைஞர் குடும்பம் தான் கட்சியை நடத்த வேண்டும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடு நாங்கள் பணிபுரிகிறோம். நாங்கள் கலைஞரின் அடிமைகள் என்று சொல்வோமே, அதுபோல கலைஞரின் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் கழகத்தின் சார்பில் உழைக்கின்ற கொத்தடிமைகளை சொன்னா கூட கவலை இல்லை, நாங்கள் அடிமைகள் தான். அதேங்கப்பா, கலைஞரின் குடும்பத்துக்காக உழைக்கிறவங்க கொத்தடிமைகளாமே? இல்லப்பா, அதுல நீங்க கொஞ்சம் கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நாங்க வந்து
கொத்தடிமைகள் எங்களை சொன்னா கூட நாங்க கவலைப்பட மாட்டோம், ஏன்னா அவங்களுக்காக நாங்க உழைக்கிறோம் தானே சொல்லியிருக்காங்க. எது கலைஞர் குடும்பத்துக்காக உழைக்கிறீங்களா? மக்களுக்காக உழைக்கிறீங்க. மக்களுக்காக விஷயங்களை செய்யறதுக்கு தான் அரசு தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை செஞ்சா பரவாயில்ல. கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்துக்காக உழைக்கிறோம், அதுக்காக நீங்க எங்களை கொத்தடிமைகள் சொன்னா கூட பரவாயில்லனா ஏங்க என்னங்க இதெல்லாம் நியாயமா இருக்கு? சரி, இதெல்லாம் கூட ஓகேங்க. லாஸ்டா ஒன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். திமுகவை பொறுத்த வரைக்கும் இப்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு பேர் வாங்கியிருக்கு, விளம்பர மாடல் ஆட்சி. என்ன ஒரு விஷயம் பண்ணாலும் விளம்பரம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி. எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலும் சரி, இல்ல ஒரு நலத்திட்டம் கொடுத்தாலும் சரி, அங்க மக்களை வச்சு விளம்பரப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்ப அந்த விளம்பரத்துக்கெல்லாம் ஒரு ஹைலைட்டா ஒரு வீடியோ ஒண்ணு கிடைச்சிருக்கு. அதுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்றத நான் வெயிட் பண்ணி பாக்குறேன். இதை கொஞ்சம் பாருங்களேன். மாற்று வசனம் அப்படிங்கறதெல்லாம் ஆனா அரசியல் பயணத்தை பொறுத்த வரைக்கும் இப்போது இரண்டாம் கலைஞராக அவருடைய இது கூட ஒரு ஆட்சி நல்ல திட்டங்களோட வந்திருக்கு. ஸ்டாலின் நிறைய விஷயங்கள் பண்ணிருக்காரு. ரொம்ப வளர்ச்சி தெரியுது. அந்த துணிச்சலும் இருக்கு. யாரையும் எதிர்த்து பேசுறோம். சரி, இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அண்ணன் சேகர் பாபு அவர்கள் பிரகாஷ் ராஜ் அவர்கள்ட்ட சொல்றாரு. முதல்ல பிரகாஷ் ராஜ் அவர்கள் கேட்கிறாரு, சரியா பேசிட்டான்ல அப்படின்னு. அதெல்லாம் பேசிட்டீங்க, கொஞ்சம் அப்படியே நல்லாட்சின்னு சொல்லி விடுங்க, இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் என்னது இது? எனக்கு புரியலையே. அதாவது மக்கள் வந்து மறக்க கூடாதுல, தலைவர்களை மறக்க கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக நாங்க வந்து விளம்பரம் பண்றோம். விளம்பரம் பண்ணா மட்டும்தான் மக்கள் மறக்காம இருப்பாங்க. திட்டங்கள் கொண்டு வந்தா மட்டும்தான் மக்கள் மனசுல போய் நிக்கும். அதே மாதிரி யாராவது பேச போறாங்க அப்படின்னா, எங்களை பத்தி அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னா நாங்க வந்து அதை எப்படி சரி பண்றது? அதனால நாங்களே சொல்லி கொடுத்து இல்ல நாங்களே வந்து இந்த மாதிரி நல்லாட்சியை நாங்க கொடுத்திருக்கோம், அதை வந்து எங்களுக்காக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றோம். அவ்வளவுதான். அடேங்கப்பா. அதாவது இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மக்களுக்கு என்னதான் திட்டங்கள் கொடுத்தாலும் விளம்பரம் பண்ணாதான் மக்கள் மனசுல நிக்கும்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இப்ப எனக்கு ஒரு டவுட் மோகனா, இதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஜெயலலிதா அவர்கள் அம்மா உணவகம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த ஒரு திட்டத்துக்கு எந்த ஒரு விளம்பரமோ போஸ்டரோ பண்ண ஞாபகமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த விஷயம் அப்படின்னா இந்த அம்மா உணவகம் தான். பல நேரங்கள்ல காசு இல்லாத சமயங்கள்ல கூட அங்க போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும்னு பல மக்கள் நினைச்சிருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் அதனால பயனும் அடைஞ்சிருக்காங்க இல்லையா? இந்த ஒரு திட்டத்துக்கு அவங்களுக்கு விளம்பரமே தேவைப்படலையே. இதுக்கான காரணம் என்னன்னு நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா, ஒரு திட்டத்தை செயல்படுத்துறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் 100% அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு 90% மக்களுக்கு அது போய் சேருதுனாதான் அது நல்ல திட்டம். விளம்பரமே இல்லைனாலும் மக்கள் மனசுல நிக்கும். நீங்க திட்டத்தெல்லாம் அறிவிச்சுட்டு 10% மட்டும் விளம்பரத்துக்காக செஞ்சுட்டு 90% காத்துல பறக்க விட்டீங்கன்னா எல்லா மக்களும் மறக்கதான் செய்வாங்க. நீங்க இந்த மாதிரி விளம்பரம் தான் பண்ணணும். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து நான் செய்யறேன் சொல்லிட்டு செய்யாம இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், மக்களை வந்து ஏமாத்திட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஊடகங்களையும் காவல் அதிகாரிகளையும் கையில வச்சுக்கிட்டு அவங்க பண்ற ஒரு விஷயமும் எக்கச்சக்கமா இருக்கு. நாம வந்து கொஞ்சம் சாம்பிள் தான் காமிச்சிருக்கோம். மக்களை எப்படி மேனிபுலேட் பண்றாங்க, மக்களை அவங்க வந்து நலத்திட்டங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி எப்படி ஏமாத்துறாங்க, நம்ப வைக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் வீடியோ தான் இது. இந்த வீடியோ அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ மக்களான நாம விழிச்சு விழிப்புணர்வோட இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்.